பெண் மருத்துவரின் ஹிஜாப்பை விலக்கிய விவகாரத்தில் பீகார் முதல்வருக்கு ஆதரவாக அவர் ஒரு தவறும் செய்யவில்லை என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் பேசியுள்ளது புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. பீகார் தலைமை செயலகத்தில் திங்கட்கிழமை டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற அரசு மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வில் பெண் மருத்துவரின் ஹிஜாப்பை பீகார் முதல்வர் நிதேஷ்குமார் வலுக்கட்டாயமாக விலக்கியது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் நிதேஷ்குமாருக்கு எதிராக நாட்டின் முக்கிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் நிதேஷ்குமாருக்கு ஆதரவாக பல்வேறு பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தால் அந்த பெண் மருத்துவர் அவருக்கு வழங்கப்பட்ட பணியை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா தலைவருமான கிரிராஜ் சிங்கிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த பணியை ஏற்பதோ அல்லது நரகத்துக்கு செல்வதோ அது அந்த பெண்ணின் முடிவு என கூறியுள்ளார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், பணி நியமன ஆணை பெறுவதற்கு ஒருவர் சென்றால் அவர் தனது முகத்தை காட்ட வேண்டும் அல்லவா? இது என்ன இஸ்லாமிய நாடா? நீங்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கோ அல்லது விமான நிலையம் சென்றாலோ முகத்தை காண்பிக்க மாட்டீர்களா என கேள்வி எழுப்பினார். மக்கள் பாகிஸ்தான், இங்கிலீஷ் தான் குறித்து பேசுகின்றனர், ஆனால் இது இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றது என பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பீகார் முதல்வர் நிதேஷ்குமாருக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேசிய கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.